சூழ்நிலை பார்த்து பயந்து போன ஆத்துமாவை நம்மை திடப்படுத்த கர்த்தர் நமக்கு இன்று கொடுக்கும் வார்த்தை அப்போஸ்தலர் 27:24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். உயிரே போகும் அளவுக்கு சூழ்நிலை மாறியது. காற்றும் கடலும் கொந்தளித்தது. இருந்த அத்தனை பேரும் பயந்து போனார்கள். பவுல் மட்டும் எழும்பி, பயப்படாதேயுங்கள், உயிர் சேதம் ஆவதில்லை என்று சொன்னார். ஆனால் 100க்கு அதிபதியோ, இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவன் சொல்லை நான் ஏன் கேட்க வேண்டும், அதைவிட மாலுமியையும் அந்த கப்பலுடைய ஓனரையும் நான் நம்புவேன் என்று சொல்லி நம்பினார். என்ன நடந்தது? காரியம் மிக மிக வஸ்டா போயிடுச்சு. காற்றும் கடலும் கொந்தளித்து படகுகள் உடையத்தக்கதாக காரியங்கள் மாறுதலா இருந்தது. ஏற்கனவே நாம் கொடுத்த ஆலோசனை இவர்கள் அசட்டை பண்ணினார்கள். திரும்ப ஏன் நான் ஆலோசனை கொடுக்க வேண்டும், அனுபவிக்கட்டும் என்று பவுல் நினைக்கவில்லை. எழும்பி நின்று திரும்பவுமாக பயந்து போன அத்தனை பேரையும் திடப்படுத்தினார். பயப்படாதீங்க, இங்க கப்பல் சேதம் பொருட்சேதம் ஏற்படும், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இன்று கர்த்தர் இன்று இரவு தன் தூதனை அனுப்பி பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி இருக்காருன்னா கண்டிப்பா அங்க போவேன், அது வரைக்கும் நம்மை கர்த்தர் பாதுகாப்பான்னு சொல்லி திடப்படுத்தினார். அது அப்படியே ஆயிற்று. மற்றொரு கண்களுக்கு முன்பாக பவுலுக்கும் கனம் கிடைத்தது. இந்த பவுல் மட்டும் காப்பாற்றப்படலங்க, அவர் நிமித்தமாக அங்கிருக்கிற அத்தனை உயிர்களும் ஒன்று கூட சேதம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டதுங்க. சில நேரத்துல நம்முடைய ஆலோசனையை உயர் அதிகாரிகள் அசட்டை பண்ணலாம். ஆனால் தேவன் அவர்கள் மத்தியில் நம் ஆலோசனை சிறந்தது, அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நிரூபித்து நம்மை கனம் பண்ணுவாருங்க. முதல்ல நீங்க தைரியமா இருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அப்பதான் உங்களை சுத்தி இருக்கவங்களை திடப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை சரியான வழியில நடத்த முடியுங்க. கர்த்தர் உங்களோடு கூடத்தானே இருக்கிறார். எந்த சூழ்நிலை மோசமா இருந்தாலும் பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க, மற்றவர்களையும் திடப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, சூழ்நிலை மாறாட்டத்தில் உன் வார்த்தைகளை கூட நான் மறந்து போகிறேன் ஐயா. அப்படி அல்லாமல் நீர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நிறைவேற்றி முடித்த பிறகும் மரண பரியந்தையும் நீர் என்னை நடத்துவீர் என்ற திட நம்பிக்கை எனக்கு கொடுத்து என்னோடு கூட இருப்பவர்களையும் திடப்படுத்தி பயப்படாமல் உன் வழிகளை பின்பற்ற நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற திட நம்பிக்கை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.